பணி வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஒரு சில நண்பர்கள் பிஜிடிஆர்பி பற்றியே கேட்டுட்ருக்காங்க. பிஜிடிஆர்பி செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு வேக்கண்ட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எப்போவும் இல்லாத அளவுக்கு இப்போ வரப்போகுது. சரிங்களா? அது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பிப்ரவரி 24 ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறார். பிப்ரவரி 24 அம்மையார் ஜெயலலிதா பிறந்த நாள். சரிங்களா? அதை இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பிப்ரவரி 24 அரசு விழாவாக அறிவிச்சிருக்கிறாங்க. பிப்ரவரி 24 அரசு விழாவாக அறிவிச்சிருக்கிறாங்க. அது ஜெயலலிதா அம்மையார் பிறந்த நாள். சரிங்களா? அரசு விழாவில் கண்டிப்பாக பணி நியமன ஆணை டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு சரி, பிஜிடிஆர்பி செகண்ட் லிஸ்ட்டு சட்டத்தை சீர் பண்ணி கூட விட வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அவங்க கிட்ட போய் கேட்டால் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. உச்சநீதிமன்ற வழக்கு இருக்குது, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் பணி வாய்ப்பை வழங்குறதுக்கான மனநிலையில் தான் அரசு இருக்குது. எப்படியாவது பணி வாய்ப்பு வழங்கி ஓட்டுகள் வாங்கணும், அப்படி தான் அரசு இருக்கும் இப்போதைய சூழலில். சரிங்களா? இதுதான் உண்மை. என்ன ஒரு சட்ட சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம ஆளுங்களே செகண்ட் லிஸ்ட் விட்டால் நம்ம ஆளுங்களே வழக்கு தொடருவாங்க. இதுதான் உண்மை. செகண்ட் லிஸ்ட் விட்டால் போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்க இளைஞர்கள் உச்சநீதிமன்ற வழக்க வடமாநிலத்து வழக்க காரணம் காட்டி வழக்கு தொடருவாங்க கண்டிப்பாக. அதை எப்படி எதிர்நோக்கிறது, சட்ட சிக்கல் இல்லாமல் எப்படி வெளியிடுறது, அந்த யோசனையில் தான் அரசும் சரி அரசாங்கமும் சரி அந்த விஷயத்தை தான் யோசிச்சிட்ருக்காங்க. சரிங்களா? சட்டத்தில் இடம் இருந்தால் பணி ஆணை வழங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொன்னதா தகவல், வட்டார தகவல். டிஆர்பியை கேட்டால் அவங்களும் சட்டத்தில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறதா தகவல். சரிங்களா? ஆக பிப்ரவரி 24 யாருக்கெல்லாம் பணியாணை வழங்க முடியுமோ, எவ்வளோ சிறப்பாக அந்த விழாவை கொண்டாட முடியுமோ அவ்வளோ சிறப்பாக பிப்ரவரி 24 கொண்டாட போகிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு அரசியலாக இருக்க போகுது. பிப்ரவரி 24 ஏற்கனவே மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு பணி நியமன ஆணை பிப்ரவரியில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதோட சூட்சம் இதுதான். சரிங்களா? பிப்ரவரியில் பணி நியமன ஆணை வழங்கப்படும் அப்படின்னு சொன்னால் பிப்ரவரி 24 தான் கொடுப்பாங்க. அதனால தான் இந்த மாத இறுதியில் டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு சரி அதுக்கான ப்ராசஸ் இருக்கும். சரி நண்பர்களே, பிப்ரவரி 24 பல பேருக்கு பணி ஆணை வழங்கப்படுவது உறுதி. ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில நாளில் அறிவிப்புகள் பல இருக்கும். ஒரு சில நாளில் இல்லை, இன்றைய கூட இருக்கலாம், அல்லது நாளை வெள்ளிக்கிழமை இரவு கூட இருக்கலாம். சரிங்களா? நன்றி நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.